எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய மேலும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக விழுப்புரத்துல செட் அமைக்கப்பட்டது. இதை பார்வையிடுறதுக்காக எம்ஜிஆர் தன் கார்ல கிளம்பி போறாரு. விழுப்புரத்துக்கு சிறிது தூரத்துக்கு முன்னாடி காரும் பழுதாய் நின்றுது. சரி, எம்ஜிஆர் அவர்களும் பழுது நீக்கிற வரைக்கும் காரிலேயே சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறாரு. இந்த சமயத்துல எம்ஜிஆருக்கு பசி எடுக்க தான் உதவியாளரை கூப்பிட்டு பக்கத்துல ஏதாவது உணவகம் இருந்தா உணவு கிடைக்குமான்னு பாருங்க அப்படின்னு. உதவியாளரும் சிறிது தூரம் செல்லும் போது ஒரு டீ கடைக்கு பக்கத்துல ஒரு பாட்டி சிற்றுண்டி விற்கிறத பாக்குறாரு. அந்த பாட்டி கிட்ட போயிட்டு பனங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து எம்ஜிஆர்ட்ட கொடுக்குறாரு. எம்ஜிஆர் அதை சாப்பிடும்போது அதோட சுவை அவருக்கு மிகவும் பிடிச்சு போச்சு. மறுநாளும் படப்பிடிக்க கிளம்பும் போது விரைவாகவே கிளம்பி அதே இடத்துக்கு வந்து நின்று தன் உதவியாளர் அனுப்பி அந்த பாட்டிக்கு இருந்து சிற்றுண்டி வாங்கி சாப்பிட்றாரு. ஸோ இந்த நிகழ்வு பல நாட்களாக நடந்துகிட்டு வருது. அதே மாதிரி ஒரு நாள் அந்த இடத்துக்கு போறப்ப தன் உதவியாளர் அனுப்பி உணவு வாங்கிட்டு வர சொல்றாரு. பார்த்தா அந்த பாட்டி இல்லை அப்படின்னு அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறார் உதவியாளர். பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. பாட்டியின் இல்லத்துக்கு சென்று பார்க்கும்போது பாட்டி உறங்கிட்டு இருக்காங்க. வருவதை கண்ட பாட்டி எழுந்து கொஞ்ச நேரம் உணவு செஞ்சு தரன்ற மாதிரி சொல்ல பாட்டி உணவு செஞ்சுக்கிட்டே உதவியாளர்கிட்ட கேட்கறாங்க, யாருக்குப்பா தம்பி இந்த உணவு வாங்கிட்டு போறீங்கன்னு. வேற யாருக்கும் இல்லை பாட்டி, நம்ம எம்ஜிஆருக்கு தான். இங்க பக்கத்துலதான் படப்பிடிப்பு, அதுக்கு போயிட்டு இருக்காரு. பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம், நான் எம்ஜிஆரை பார்க்கலாமா அப்படின்னு. உதவியாளர், நான் எம்ஜிஆர்ட்ட கேட்கறேன் பாட்டின்னு சொல்லிப்பாரு. மறுநாள் அதே மாதிரி வரப்ப எம்ஜிஆர் கார் பாட்டியின் இல்லத்திற்கே வருது. இதை கண்ட பாட்டி எம்ஜிஆர் ஓடி வந்து ஆற தழுவிக்கிறாங்க. எம்ஜிஆரும் பாட்டியை ஆற தழுவி பாட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த விஷயம் நடந்து சில மாதங்கள் கழிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டி வீட்டார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த படத்தை பத்தி கேட்கறாங்க. அப்பதான் அந்த சுற்றி இருக்கவங்க சொல்றாங்க, அந்த படம் இன்னும் வெளியாகல, பண பிரச்சனையால அது முடங்கி நிக்குது அப்படின்ட்டு. பாட்டிக்கு ஒரு அதிர்ச்சி. அடுத்த நாள் என்ன பண்றாங்க, பாட்டி சென்னைக்கு கிளம்பி ராமபுரம் தோட்டம் வராங்க. எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எம்ஜிஆர் உதவியாளரும் பாட்டியை பார்த்துட்டு உள்ள கொண்டு போய் எம்ஜிஆர்ட்ட சொல்றாரு, இந்த மாதிரி அந்த விழுப்புரத்துல நமக்கு உணவு கொடுத்த பாட்டி வந்திருக்காங்க. எம்ஜிஆர் உடனே ஓடி வந்து பாட்டி ஆற தழுவிக்கிறார். பாட்டி கிட்ட, என்னம்மா வேணும், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, பாட்டி, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, உன் படம் தான் வந்து இந்த பணம் இல்லாம நின்றுச்சுன்றாங்க, இந்தாப்பா என்கிட்ட இருக்கு ஒரு 1800 ரூபா அப்படின்னு தன்கிட்ட இருந்த சுருக்கு எடுத்து கொடுத்து. எம்ஜிஆர் கண் கலங்கி மனம் நெகிழ்ந்து போக, அம்மா அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டேன், பணம் இன்னும் ஒரு வாரத்துல வெளியாயிடும், நீங்க ஊருக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வைக்க. ஒரு வாரம் கழிச்சு படமும் ரிலீஸ் ஆகுது. எம்ஜிஆர் அவர்கள் விழுப்புரத்துக்கு போய் அந்த பாட்டியுடன் அமர்ந்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை பார்க்கிறார். மேலும் இது போன்ற தகவலுக்கு மாயமேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.